வந்துடுச்சு. வாங்க வாங்க கதை கேட்கலாம். குட்டி குக்கு குக்கு. ஒரு அழகான மாலை நேரம். காட்டின் ஓரத்தில் சில குழந்தைகள் ஒரு பெரிய மரத்தடியில் சுற்றி உட்கார்ந்திருந்தாங்க. அவர்கள் முன் ஒரு பாட்டி கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பக்கத்தில் இருந்த ஒரு கிளையில் குக்கு அமைதியா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தது. இன்று நான் ஒரு பெரிய மன்னனின் கதையை சொல்ல போறேன் என்று பாட்டி சொன்னாங்க. குழந்தைகள் எல்லாம் ஆர்வமா கேட்டாங்க, யார் அந்த மன்னன்? பாட்டி சிரிச்சு சொன்னாங்க, அவர் பெயர் சாலமோன் மன்னன். உலகத்திலேயே பெரிய புத்திசாலி மன்னன். குக்கு இன்னும் கவனமா கேட்க ஆரம்பிச்சது. ஒரு அழகான ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் ஒரு புத்திசாலியான மன்னன் இருந்தான். அவருடைய பெயர் சாலமோன் மன்னன். அவரை எல்லாரும் அறிவின் ராஜான்னு அழைப்பாங்க. ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் ஒரு புத்திசாலி தீர்வு கண்டுபிடிப்பார். ஒரு நாள் அரண்மனைக்கு 2 பெண்கள் வந்தாங்க. அவர்கள் இருவரும் ஒரே மாதிரி அழுதுகிட்டே இருந்தாங்க. அவர்களுடன் ஒரு சின்ன குழந்தை இருந்தது. ஒருத்தி சொன்னாள், மன்னா, இந்த குழந்தை என்னோடது. மற்றொரு பெண் உடனே சொன்னாள், இல்ல மன்னா, இது என்னோட குழந்தை. அரண்மனை முழுக்க அமைதி நிலவியது. உண்மையான அம்மா யார்? இருவரும் ஒரே மாதிரி பேசினாங்க. இருவரும் அழுதாங்க. யாரை நம்புவது? அனைவரும் குழப்பமாயிட்டாங்க. சாலமோன் மன்னன் சில நிமிஷம் அமைதியாயிருந்தார். பிறகு சொன்னார், ஒரு வாள் கொண்டு வாருங்கள். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தாங்க. மன்னன் சொன்னார், இந்த குழந்தையை 2 பாகமாக வெட்டி இருவருக்கும் பாதி பாதியாக கொடுங்கள். அதை கேட்டவுடன் அரண்மனை முழுக்க அதிர்ச்சி. ஒரு பெண் உடனே கத்தினாள், இல்ல மன்னா, குழந்தையை வெட்டாதீங்க, அவளுக்கே கொடுத்து விடுங்க. ஆனா குழந்தையை காப்பாத்துங்க. மற்றொரு பெண் மட்டும் அமைதியா இருந்தாள். அப்போது சாலமோன் மன்னன் சிரிச்சார். அவர் சொன்னார், குழந்தையை வெட்ட சொல்லியதும் யார் காப்பாத்தணும் என்று சொன்னாரோ அவள்தான் உண்மையான அம்மா. அந்த பெண் மகிழ்ச்சியுடன் தன் குழந்தையை பெற்றுக்கொண்டாள். அனைவரும் சொன்னார்கள், எவ்வளவு பெரிய அறிவு! மன்னன் உண்மையை எப்படி கண்டுபிடிச்சார்? பாட்டி கொஞ்சம் சிரிச்சு குழந்தைகளை பார்த்து சொன்னாங்க, இது மட்டுமில்லம்மா, சாலமோன் மன்னன் எவ்வளவு புத்திசாலி தெரியுமா? இன்னும் ஒரு சம்பவம் சொல்றேன். ஒரு நாள் தூரத்திலிருந்த ஒரு ராணி அவருடைய அறிவை சோதிக்க நினைத்தாள். அவள் அரண்மனைக்கு வந்தாள். அவள் கொண்டு வந்தது 2 அழகான மலர் மாலைகள். 2மே ஒரே மாதிரி இருந்தது. ஆனா ஒன்று மட்டும் உண்மையான பூக்கள், மற்றொன்று போலி பூக்கள். ராணி சிரிச்சு கேட்டாள், மன்னா, இதில் எது உண்மையானது என்று கண்டுபிடிக்க முடியுமா? அனைவரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. இது எப்படி தெரியும்? சாலமோன் மன்னன் சிறிது நேரம் யோசிச்சார். பிறகு மெதுவா சொன்னார், ஜன்னலை திறந்து விடுங்கள். சில நிமிடங்களில் சின்ன தேனீக்கள் உள்ளே பறந்து வந்தது. அவை நேராக ஒரு மாலையிலே போய் உட்கார்ந்தது. மன்னன் சிரிச்சார். ராணி ஆச்சரியமடைந்தாள். மன்னா, உங்கள் அறிவு உண்மையிலேயே அதிசயம். குழந்தைகள் எல்லாம் வாவ்னு சொன்னாங்க. இந்த கதையை கேட்ட குக்கு ஆந்தையம்மாவிடம் போய் சொன்னது. ஆந்தையம்மா, மன்னன் எப்படி உண்மையை கண்டுபிடிச்சார்? ஆந்தையம்மா சிரிச்சு சொன்னாங்க, அதான் குக்கு, சாலமோன் மாதிரி புத்திசாலி மனிதர்கள் சண்டையை கேட்டு மட்டும் தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. அவர்கள் மனசை படிச்சு உண்மையை கண்டுபிடிப்பாங்க. இதுதான் இன்றைய குட்டி குக்கு கதை. உங்க நேரத்தை ஒதுக்கி என் கதையை கேட்டதுக்கு குக்குக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி குட்டீஸ். பாய்.